ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி குழந்தைகளுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாணலில் தண்ணி வச்சு நல்லா தண்ணி சூடாயிடுச்சு. அதில் 5 பீஸ் நூடுல்ஸ் போட்டிருக்கேன். 5 முட்டை சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா நம்ம இன்னும் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம வெஜிடபிள்ஸ் வதக்கும் போதும் அதில் உப்பு போட்டிருக்கோம். நூடுல்ஸ் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டான அளவில் உப்பு போட்டுக்கணும். வெஜிடபிள்ஸும் எக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு. ரெடி ஆகிடுச்சு. இப்போது நூடுல்ஸ் அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். இல்லை, நான் சோயா சாஸ் எதுவும் சேர்க்கலை. டொமேட்டோ சாஸ் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதிகமான அளவில் செய்யும்போது கொஞ்சம் கலந்து விட கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நல்லா கலந்து ரெடி பண்ணியாச்சு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. அதில் ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான அளவில் போட்டு செய்திருப்பாங்க. இது ஆயிலெலாம் நம்ம கரெக்டான அளவில் மட்டும்தான் போட்டிருக்கோம். நம்ம வீட்டில் செய்து பசங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியமானதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சிரமம் இல்லாத நம்ம வீட்டிலே செய்து கொடுத்துடலாம் பசங்களுக்கு. சூப்பரான நூடுல்ஸ் ரெடி. நல்லா இருந்ததுன்னு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு நூடுல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.